பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரை தேவன் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருக்கிறாரே, கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்முடைய தேவன் பலப்படுத்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன், நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன். விழுகிற யாவரையும் அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 145 சங்கீதம் 14 வசனத்துல பாருங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமா, விழுந்து போகிற மக்கள் எது நிமித்தமாக? கடன் பாரத்தின் நிமித்தமாக, குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் வருது, எனக்கு மட்டும்தான் வருது, எனக்கு மட்டும்தான் இருக்கும் போல அப்படி நீங்க நாம யாருமே அதை நினைக்கவே கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை நாம வாழ்ந்து காட்ட வேண்டுமானால் தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை, உலகத்தையே உருவாக்கின ஆண்டவர், அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், அது மட்டுமல்ல உலக ரட்சகராக இந்த உலகத்திற்கு இயேசு என்கிற பெயரில் வந்தவர். அவரால யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால போடும். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு முந்தின வசனத்துல, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், சுகவீனத்தோடு இருக்கலாம், உங்களுடைய தொழிலில நஷ்டமாகி ஒருவேளை கஷ்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது உங்களுக்காக தேவன் கொடுத்த நேரம். என்ன, இந்த நேரத்தில் உங்களை ஒரு தட்டு தட்டி, யாரும் இல்லை, நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு, இந்த உலகத்தையே உருவாக்கின தேவன் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி இந்த நாளிலும் இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசி அவர் தம்மை தைரியப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். 11 வசனத்தில் பாருங்க, சங்கீதம் 145:11, மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். அந்த வல்லமை குறித்து பேசுறதா என்னது? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று எல்லோரும் பேசத்தக்கதாக தேவன் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். ஆகையினால கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. அது மட்டுமல்ல, 15 வசனத்துல, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அதனால தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சொன்னார், அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா.
அதுக்கே தேவன் இப்படி உடுத்துவித்தால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்றெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் இந்த நாளில் தேவன் தாங்கி ஏந்தி தப்புவித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் தான் ஒரு அருமையான வசனம் உண்டு. சங்கீதம் 113 சங்கீதம் 7 வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். புழுதி என்றால் கஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம். புழுதியை போன்ற வாழ்க்கை. புழுதியை யாரும் விரும்ப மாட்டாங்க. புழுதி போயிடணும்னு சொல்லி அதை தொடைத்து அதுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அந்த புழுதி இல்லாதபடி கிளீன் பண்ணிடுவாங்க. புழுதியை போன்ற வாழ்க்கை. அந்த மாதிரி ஆளையும் கூட அவர் தூக்கி விடுகிறாராம். அது மட்டுமல்ல, எளியவனை, ஒன்றுக்கும் உதவாதவனை, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் என்ன தெரியும் அப்படின்னு உலகம் சொல்லலாம், குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லலாம். தாவீது அப்படிதான் சொன்னாங்க, அப்படி நினைச்சிருந்தாங்க. ஆனா தேவனுடைய பார்வை தாவீதின் மேலே பட்டது. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமா, குப்பையிலிருந்து எடுத்து, புழுதியிலிருந்து எடுத்து ஒரு பிரபுவாக, ஒரு அதிபதியாக தேவன் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் 75 ரூபா சம்பளம். ஆமா, ஆந்திரா, தெலுங்கானா, வரங்கல் பட்டணத்துக்கு நான் இன்டர் முடிச்சுட்டு மாசத்துக்கு 75 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன். ஆனா பாருங்க, தேவன் விழுகிற நேரமெல்லாம் தூக்கி விட்டு இந்த 75 ரூபா சம்பளக்காரனை இந்த நாளிலும் தூக்கி விடுகிற தேவன், குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் என்று உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்திருக்கிறார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, ஓச்சை இன்ப விழுந்துருவான், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு என்ற நாட்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் தேவன் பாருங்க, அவர் மேல நம்பி இருந்ததுனால அவர் தாங்கி தூக்கி விட்டு இந்த நாளில் உங்க முன்பாக ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5 அதிகாரத்தில் பாருங்க, 5 அதிகாரத்தில் 10 வசனத்துல பாருங்களா. 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அங்க சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறோம், அவருக்கு சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த கவலை என்று ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் என்ன செய்கிறாராம், அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, பாட அனுபவிக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது? தேவனே சீர்படுத்துகிறாரா? தேவனே உங்களை ஸ்திரப்படுத்துகிறாரா? தேவனே பலப்படுத்துகிறாரா? தேவனே நிலை நிறுத்துகிறாரா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்படி செய்து காட்டுகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையே போச்சியா, விசுவாசமே இல்லாம போச்சு என்று நீங்கள் ஒரு வேளை
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வசனம் அடையாளத்தின் நிமித்தமாக, அற்புதத்தின் நிமித்தமாக, அதிசயத்தின் நிமித்தமாக அது நிறைவேற்றி காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதனால தேவன் ஒரு அடையாளத்தை காண்பித்து அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி நிலைநிறுத்துவாராக. பாருங்க, அதற்கு நாம என்ன செய்யணும்? அதுக்கு 9ஆம் வசனத்துல பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, ஏன் அந்த பாடுகள் உபத்திரவங்கள்ல தேவன் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார் என்றால் காரணம் 1 பேதுரு 5:7ஆம் வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களுடைய அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்திருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி. ஐயா, மனசோர்வு வரும், பயம் வரும், திகில் வரும். ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிங்க, அவருடைய வசனத்தை நீங்க உட்கொள்ளுங்க, வசனத்தை தியானிங்க. அப்பொழுது ஒரு தெளிந்த புத்தி, இந்த பயம் எல்லாம் போய் ஆண்டவர் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு கண்டிப்பாக என்னை நிலைநிறுத்துவார் என்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே புதிதாக பிறக்கும். பாருங்க, அது மட்டுமல்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை என்பதை விட வலை போட்டு யார சிக்க வைக்கலாம், யார விழுங்கலாம் என்று எதிராளியாக பிசாசானவன். ஆமா, இயேசுவே சொன்னார், சத்ருவே உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? அதற்கு ஒரே வழி, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லிட்டு தான் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அப்படி விழுகின்ற யாவரையும் தூக்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தேவனே ஸ்திரப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற தேவன் நமக்கு உண்டு என்பதை விசுவாசித்து அவரோடு நாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் பாருங்க, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். என்ன அழகா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். ஒரு புகழ்ச்சி, ஒரு மகிமை, ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தணும். அப்படி ஸ்திரப்படுத்தி படுத்துவதற்கு அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள், அவரை உட்கார விட்டுறாதீங்க என்று சொல்லுகிறதை பார்க்க. முதல் வசனத்துல பாருங்க, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சியோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். நான் உட்காரவே மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு வைராக்கியமா
நமக்காக அவர் எவ்வளவு வைராக்கியம் எடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியம், வெறித்தனமா சொன்ன மாதிரி சொல்றார். நான் உட்கார மாட்டேன், அது பிரகாசிக்கணும், என் பிள்ளைகள் பிரகாசிக்கணும், விழுந்து போய் அப்படியே போயிடக்கூடாது, மறுபடியும் நிலைநிறுத்துவேன், சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன். அப்படி செய்யும் வர நான் உட்கார மாட்டேன். இந்த நேரத்தில் நாமும் பாடப்போகிறோம். ஸ்திரப்படுத்தும் தேவனே, பலப்படுத்தும் தேவனே, கனப்படுத்தும் தேவனே, ஜெயம் கொடுக்கும் தேவனே, எங்களோடு நின்று எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனே. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஜெயத்தை தருகிற தேவன் நமக்கு உண்டு. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய மகிமை இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நம்ம எல்லாரையும் மூடும். உணர்ந்து பாடுவோம். ஸ்திரப்படுத்தும் தேவனே என்கிற பாடல் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஏதாவது இந்த நாளிலே அவர் செய்வார். கதையெல்லாம் மாற்ற அவரால முடியும். வேற ரூட் போடுவார். யோசேப்புக்கு போட்டார், தானியேலுக்கு போட்டார், சிங்கக்கவிக்கு வரைக்கும் போயிட்டான். அவ்வளவுதான், சாவுதான் இன்மை. அங்கேயும் ஒரு ரூட்டை போட்டார், அங்கேயும் ஒரு கதையை மாற்றினார். தேவதூதனை அனுப்பி வைத்தார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு முடிஞ்சு கிணத்துக்குள்ள போட்டுட்டோம், சோலி முடிஞ்சு 20 ரூபாய்க்கு 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாச்சு. சகோதரர்கள் எல்லாம் கும்மாளம் போட்டாங்க. நடந்தது என்ன? அங்க தலையெழுத்தை மாற்றினார். பாருங்க, பார்வோனே சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல ஒருவன் உண்டோ? கையில கிடந்த மோதிரத்தை கலத்தி யோசேப்புக்கு போட்டு ஒரே ராத்திரியிலே ரூட்டே மாறி போச்சு, பாதையே மாறி போச்சு, கதையே மாறி போச்சு. அப்படி இந்த நாளிலும் நமக்கும் செய்வார். கதையெல்லாம் மாற்ற அவருக்கு முடியும். உலக சரித்திரத்தையே மாற்றுகிற தேவன். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இரண்டாக சரித்திரத்தை பிளந்த தேவன். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. காலங்கள் அவர் கையில இருக்கு, கவலைப்படாதீங்க. டாக்டர் என்னன்னாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த நாளில் அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரும். தேவ கரம் உங்களை தொடும். அவருடைய நிழல் உங்கள் மீது படும். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் வாங்க சேர்ந்து பாடுவோம். கவலையெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஆமா, நல்ல பயபக்தியோடு நின்று தேவனை ஆராதிப்போம். இப்பொழுதே பெரிய காரியங்களை நாம் காண்போம். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், விழுகின்ற யாவரையும் நிலைநிறுத்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், நம்மோடு கூட நின்று ஜெயம் கொடுக்கும் தேவன். ஆமென். ஸ்திரப்படுத்தும் தேவனே, பலப்படுத்தும் தேவனே, விழுகின்ற யாவரையும் நிலைநிறுத்தும் தேவனே, கனப்படுத்தும் தேவனே, உயர்த்துகின்ற தேவனே, எங்களோடு நின்று ஜெயங்கொடுக்கும் தேவனே, ஸ்திரப்படுத்தும் தேவனே, பலப்படுத்தும் தேவனே, விழுகின்ற யாவரையும் நிலைநிறுத்தும் தேவனே, கனப்படுத்தும் தேவனே, உயர்த்துகின்ற தேவனே, எங்களோடு நின்று ஜெயம் கொடுக்கும் தேவனே. ஏதாகிலும் செய்ய முடியும், அதையெல்லாம் மாற்ற முடியும். உங்க நாமத்திற்கே மகிமையெல்லாம் எடுத்து கொள்ளுங்க. ஏதாகிலும் செய்ய முடியும், அதையெல்லாம் மாற்ற முடியும். உங்க நாமத்திற்கே மகிமையெல்லாம்
ஏசையா ஏசையா உம்மால் எல்லாம் கூடும் கிருபையின் தேவனே, என் பரம குயவனே, உன் கரத்தில் தானே எங்கள் ஜீவன் உள்ளது. என் தேவா, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை பெரியது! கிரகிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தீரே. ஆமென். Thank you Lord. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். Amen. Thank you Lord. Thank you Lord. Amen. Thank you Holy Spirit. கிருபையின் தேவனே, என் பரம குயவனே, உம் கரத்தில் தானே எங்கள் ஜீவன் உள்ளது. பாடுங்க. கிருபையின் தேவனே, என் பரம குயவனே, உம் கரத்தில் தானே எங்கள் ஜீவன் உள்ளது. என் தேவா, உம் ஆலோசனைகள் எத்தனை பெரியது! கிரகிக்க முடியா காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தீரே. என் தேவா, உம் ஆலோசனைகள் எத்தனை பெரியது! கிரகிக்க முடியா காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தீரே. ஏதாகிலும் செய்ய முடியும், கதையெல்லாம் மாற்ற முடியும். உங்க நாமத்திற்கே மகிமையெல்லாம் எடுத்து கொள்ளுங்க. ஏதாகிலும் செய்ய முடியும், கதையெல்லாம் மாற்ற முடியும். உங்க நாமத்திற்கே மகிமையெல்லாம் எடுத்து கொள்ளுங்க. ஏசையா, எல்லாம் சேர்ந்து ஏசையா, உம்மால் எல்லாம் கூடும். ஏசையா ஏசையா, உம்மால் எல்லாம் கூடும். யோபுவினுடைய வாழ்க்கையில தேவன் போட்ட வேலிய சாத்தானால தாண்ட முடியல. எல்லாவித சாத்தானின் கிரியைகள், பிசாசின் கிரியைகளுக்கு இந்த நேரத்தில் தேவனுடைய விடுதலை, அவருடைய பிரசன்னங்களை மூடுகிறது. Thank you Holy Spirit. எல்லாம் சேர்ந்து உங்க வார்த்தை இல்லாமல் ஏதாகிலும் நடக்குமா? உங்க வேலிய தாண்ட சாத்தானுக்கு முடியுமா? உங்க வார்த்தை இல்லாம ஏதாகிலும் நடக்குமா? உங்க வேலிய தாண்ட சாத்தானுக்கு முடியுமா? என் தேவா, நீர் எங்களோடு இருந்தால் அதுவே போதும். சாத்தான் நினைத்த தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும். என் தேவா, நீர் எங்களோடு இருந்தால் அதுவே போதும். சாத்தான் நினைத்த தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறும். ஏதாகிலும் செய்ய முடியும், அதையெல்லாம் மாற்ற முடியும். உங்க நாமத்திற்கே மகிமையெல்லாம் எடுத்து கொள்ளுங்க. ஏதாகிலும் செய்ய முடியும், அதையெல்லாம் மாற்ற முடியும். உங்க நாமத்திற்கே மகிமையெல்லாம் எடுத்து கொள்ளுங்க. ஏசையா, எல்லாம் சேர்ந்து ஏசையா, உம்மால் எல்லாம் கூடும். ஏசையா ஏசையா, உம்மால் எல்லாம் கூடும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஏசையா ஏசையா, உம்மால் எல்லாம் கூடும். ஏசையா ஏசையா,
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. இந்த நாளிலும் விழுகின்ற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவ வல்லமை இந்த நேரத்திலும் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறது. ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தேவன், அவர் குயவன், மண்ணாகிய நம்மை உருவாக்கினவர். அவருடைய கரத்தில் தான் நம்முடைய ஜீவன் உள்ளது. உலக இரட்சகர் அவர், உலகத்தையே ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய ஆலோசனைகள் எத்தனையோ பெரியது. ஐயோ, கலங்கி போயிருக்கிற அன்பு மகனே மகளே, அவருடைய ஆலோசனை எவ்வளவு பெரியது. யோசேப்பின் கதையை மாற்றி எழுதின தேவன், தாவீதின் கதையை மாற்றி எழுதின தேவன், தானியேலுடைய கதையை மாற்றி எழுதின தேவன், அவருடைய தலையெழுத்தை மாற்றின தேவன். நம்முடைய தலையெழுத்தையும் நம்முடைய கதையையும் மாற்ற அவரால் முடியும். ஐயோ, என்னால முடியலையே என்று கலங்கி இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அவரால கூடாதது ஒன்றுமில்லை. அதனால தான் சொன்னோம், ஏசையா ஏசையா உம்மால் எல்லாம் கூடும்பா என்று பாடினோம். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ இந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்போம். தேவன் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். தகப்பனே, இந்த நேரத்தில் யார் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்? யோபுக்கு வேலி போட்டு சாத்தான் நுழையாதபடி பாதுகாத்த உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தையும் வேலி போட்டு பாதுகாப்பதாக. தகப்பனே, சாத்தான் கொண்டு வந்த தீமைகள், போராட்டங்கள் எல்லாம் நன்மையாய் மாறுவதாக. இப்பொழுது கதை எல்லாவற்றையும் மாற்றி எழுதுவீராக. இந்த நாளிலே ஒரு திருப்பு முனை, ஒரு சீர்திருத்தம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், தகப்பனே எங்களுடைய தேசத்திற்கும் வருவதாக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் மூடட்டும் சுவாமி. ஜெயம் கொடுக்கும் தேவனின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வீட்டையும், எங்கள் தேசத்தையும் சூழ்ந்து கொள்வதாக. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.